அதுக்கு பிறகு ஏயை பிடிச்சி விற்றுள் இழுக்க, அதாவது பீட திணிவு பிடிச்சி கீழே இழுக்க ஏல திணிவும் கீழே தாக்கும். இது எல்லாத்தையும் பிடிச்சி என்ன செய்யும்? இந்த ஏல திணிவை இந்த இலை மேலே பிடிச்சி இழுத்துட்ருக்கு, டி என்ற ஒரு இழுவையில் இழுத்துட்ருக்கு. சரியா போட்ட கணக்கு? சரியா மேலே பிடிச்சி இழுத்துட்ருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கண்டா, இலை சடுதியாக அருகின்றது. இலை அருந்து உடனடியாக பின்னர் மேலே உள்ள குற்றியை சடுதியாக அருதான். அப்போ இலையில இழுவை இல்லாமல் போப்பது. அப்போ பி குற்றிக்கு சரியா தாக்குற விசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கீழே எம்ஜி தாக்குது திணிவு. நான் எம்மன் பண்ண சரசம திணிவு தானே. இதை பிடிச்சி விற்றுருள் எஃப் இழுக்குது மேலே. இது பி பொருளுக்கு. ஏ பொருளுக்கு கீழே திணிவு தாக்குது, அதே மாதிரி விற்றுருள் எஃப்பும் கீழே பிடிச்சி இழுக்குது, மேலே டீ தாக்கிட்டு வந்தது, அதை நாங்கள் அறுத்து விட்டுட்டோம் இதே பொருளுக்கு. அப்போ இதில் இருந்து நாங்கள் அறுத்து விட்டோம்டா, அறுத்து விட்டுட்டோம். அப்போ இந்த பி பொருள் ஸ்ப்ரிங்கில் தொங்கி கொண்டிருக்கு. சரி சரி சரி, இது என்ன கான்செப்டண்டா, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிலிங்கி, அதாவது ஒரு சுருளில் இருக்க சிலிங்கிடா, இதை நாங்கடா இப்போ ஒரு உயரமான இடத்துலேருந்து நான் கையை விட்டோம்டா, அந்த சிலிங்கின்ற இந்த அடி தெரியுமா, இது ஓய்வில் இருக்கும். இந்த சிலிங்கி இழுபட்ட தூரம் இருக்குது தெரியுமா, இது இங்கே வந்து சரியாக இந்த விற்றுருமால் இங்கே வந்து சின்ன நான பிறகு தான் இந்த பொருள் மொத்தமாக கீழே விடும். இந்த விற்றுருளுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது சரியா. அதாவதுடா விற்றுரில் நாங்கள் வடிவெடுப்பு கையில் பிடிச்சிருக்கேன், அந்த விற்றுரு இப்படி இழுபட்டு கிடக்கு. இந்த விற்றுரில் விழவிட்டண்டா, சுயாதனமாக கீழே விழவிட்டண்டா, இந்த விற்றுருள் சரி அந்த அடி இருக்குது தெரியுமா, இது அசையாமல் அந்த இடத்துல இருக்க, இந்த புள்ளி என்ன செய்யணும்னா கீழே சரியாக வந்து நெருக்கப்பட்ட பிறகு தான் மொத்தமாக சேர்ந்து கீழே போகும். கான்செப்ட் இல்லைங்கிட்டா. நீங்கள் இது கணக்கு ஃபேஸ்புக்லேயும் இருக்குது சில இந்த பெட்டிகள் வர்றது. அதாவது ஒரு நல்ல விற்றுருள்றா கையை விட்டு தொங்க விட்டுருக்கீங்க, அதை நீங்கள் சுயாதனமாக விழவிட்டீங்கண்டா, இந்த அடி அசையாதுடா. அசையாமல் என்ன செய்ய முடியாது, இந்த மேலே இருக்க முனை மட்டுமே என்ன செய்ய முடியாது கீழே வந்து சரியாக இந்த இடத்துல நெருக்கப்பட்டு பிறகு என்ன செய்ய மொத்தமாக கீழே விழப்போகுது. அப்போ இப்படி ஒரு கான்செப்டில் வச்சுட்டு தான் இதை செய்யணும். ஏன்னா நீங்கள் விற்றுருள் வேணும்டா, விற்றுருள் அந்த ஸ்ப்ரிங் போல் மாதிரி கையில் இழுபட்டு விளையாடி கொண்டு இருப்பாங்க முன்னுக்கு பின்னுக்கு ஸ்லிங்கி, அதை வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சுயாதனம் ஒரு இடத்துல இருந்து விழவிட்டீங்கண்டா அடி அப்படியே ஓய்வில் இருக்கும், அடி வரையும் அந்த விற்றுருள் நெருங்கின பிறகு தான் மொத்தமாக கீழே விடும். இதான் கான்செப்ட். அப்படி பார்த்து இந்த அடின்றது முதலாவது கட்டம் ஓய்வில் இருக்க போகுது. அப்போ ஓய்வில் இருக்கண்டா F7 mg என்ற ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்த பியில். அப்போ F7 என்னன்னு கேட்டிங்கன்னா mg சரியா. இது சுயாதீனவாழ போகுது ஏன்ற பொருள். அப்போ ஏன்ற பொருள் சுயாதீனவாழ போகுதுன்னா ஏயில் என்ன விசை தாக்குதுன்னா F தாக்குது, கீழே mg தாக்குது. அப்போ நான் கீழ் நோக்கி பாவிக்கிறேன், F7 ma பாவிக்கிறேன் சரியா. F7 ma பாவிச்சேன்டா F plus mg சமன் என்ன ma. ஏண்டா எஃப் தான் கீழ் நோக்கி தாக்குது, அதே மாதிரி எம்ஜி தாக்குது. அப்போ எஃப் ப்ளஸ் எம்ஜி சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்ஏ. ஏதான் எனக்கு ஆரம்பிட்டு தானே எஃப் சமன் என்ன இதில் போட்டாச்சு, எம்ஜி என்று போட்டேன். அப்போ இதுலேயும் ஒரு எம்ஜி போடுறேன், எம்ஜி ப்ளஸ் எம்ஜி சமன் எம்ஏ. இதில் கேட்கல ரெண்டு எம் இருக்க எம் தூக்கியா எம் ஜிஎன்ஜி கூடனா இதில் எடுத்துருண்ணா 2g சமன் என்னென்று வரும் ஏ என்று வரப்போகுது. அவ்வளோதான் 2g சமன் ஏ கீழ் நோக்கி 2g சமன் ஏ என்று வரப்போகுதுடா. இது சீலிங்கிற ஒரு கோட்பாடு. அதாவது ஸ்லிங்கி அந்த முன் அளவுகளில் நாங்கள் அளவு படிக்கும்போது குறுக்கள் நெட்டாங்கள் எல்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே ஒரு சும்மா சுயமாக விழவிட்டீங்கடா அடி ஓய்வில் இருக்க மேலே இருக்க வந்து நெருக்கப்பட்ட பிறகு மொத்தமாக சேர்ந்து போட்டு கீழே விடுமா. அந்த கான்செப்டை வச்சுக்கொண்டு பி ஓய்வில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓய்வில் இருக்கண்டா F7 mg போட்டுட்டு பிறகு என்ன செஞ்சுருக்கேன், ஏ எங்கே செஞ்சுருக்கேன், அதுவும் F7 mg பிறகு வச்சுருக்கேன். தட்ஸ்